இந்த வார குக் வித் கோமாளியில் இர்ஃபான் செஞ்ச மட்டன் லால் மாஸ் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் பழைய பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மட்டன் லால் மாஸ் பண்ணுறதுக்கு 10 காஷ்மீர் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகா வத்தலை ஒரு 1 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வத்தல் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த காஷ்மீரி மிளகா வத்தல் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஊறின வத்தலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மிளகாய் வத்தலை அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த காஷ்மீர் மிளகாய் வத்தலை இது போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளித்த பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் விழுது சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் வத்தல் இல்லாட்டி நார்மல் வத்தல் ஒரு 5 வத்தல் எடுத்துகிட்டு அதை கூட தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மட்டனை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்து இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்து அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், லால் மாஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வர குக் வித் கோமாளியில் இர்ஃபான் செஞ்ச மட்டன் லால் மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.